இப்ப இசைவாணி பார்த்தீங்கன்னா, "ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பான்ற" மாரி ஒரு பாடல் பாடி, இப்போ அது ஐயப்ப பக்தர்களிடையே பெரியும் எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க. அத பத்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இசைவாணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏதாவது ஒரு ஒரு அசைவுகள சமுதாயத்துல ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுல, இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய வருகை ரொம்ப முக்கியமானது. தலித் அரசியல், தலித் இலக்கியம் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா 90களுக்கு பிறகு உருவாச்சு. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா 90களுக்கு பிறகு தவிர்க்க முடியாத அளவுக்கு பெரிய பேசுபொருளாச்சு. ஆனா தலித் சினிமா என்கின்ற ஒரு வகைப்பாட்ட ரஞ்சித் அவர்கள் அறிமுகம் செய்து, அதை முதலில் எதிர்த்தவர்கள் கூட மறுக்க முடியாத அளவுக்கு அது ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்வாக ரஞ்சித் அவர்கள் சினிமாவே ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்துக்கு பின்னணி வருகிற அளவுக்கு ஏற்படுத்திருச்சு. அந்த வகையில தோழர் இசைவாணி போன்றவர்களை மேடை ஏத்தினது, அவர்களை பாடல் பாட வைத்தது, அந்த பாடல் சர்ச்சையாகியது. அதெல்லாம் கூட ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால இயக்குனர் ரஞ்சித் அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். அதே நேரத்துல இசைவாணி அவர்கள் பாடின பாடல் "ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பான்னு" கேட்டு அதுல தாடிக்காரன் பேத்தின்னு வரும். சரி, இல்லப்பா ஆமா நான் தாடிக்காரன். ஆமா, ஏதோ 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாடல் வந்துருச்சு. இப்பயே இத மறுபடியும் விமர்சனமாக்குறாங்க அப்படின்னா, இப்பதான் ஒரு சிறு துரும்பா இருந்த என்ன புயலா மாத்திட்டீங்கன்னு சிறையில இருந்து வெளியில நடிகை கஸ்தூரி அரசியல் பயங்கரமா ஒரு இது பண்ணாங்க. என்னன்னா ஹைகோர்ட்டாவது டேஷாவதுன்னு பேசினாலும் சரி, பெண்கள் சமரசம் பண்ணிக்கிட்டு தான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் பத்திரிகை துறையில உயர் பொறுப்பு எஸ்.வி. சேகர் பேசினாலும் சரி, அம்பேத்கர் ஒரு டிராப்டிங் கமிட்டி ஆள் தான் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி அந்த ஆர்பிஎஸ் மணியன் பேசினாலும் சரி, அல்லது இது என்ன சேரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி குஷ்பு பேசினாலும் சரி, யாரு விமர்சிச்சாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் பிரிவிலேஜஸ் இருந்தது. கைது பண்றதுல கொஞ்சம் சுணக்கம் இருக்கும், பெரிய அழுத்தம் வரணும், அப்படி இப்படிங்களாம். சரி, இப்பதான் நம்ம கொஞ்சம் எது பேசினாலும் பிரச்சனை இல்லையே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீ எது பேசினாலும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு நடிகை கஸ்தூரியை கைது செய்து சிறையில் வச்சு, இந்த கஸ்தூரி கைது செய்து சிறையில் வைத்த உடனே அவங்களுக்கு எல்லாம் இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். எதுக்கு எதிரா? அரசுக்கு எதிரா. வெறுப்பு பேச்சுன்னு சொல்லி கைது பண்ணிட்டானே. நாம என்ன சொன்னோம்? 300 வருஷமா தெலுங்கர்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்க மன்னர்களுக்கு சேவை செய்ய வந்தவங்கன்னு வேறு மொழியில அவங்க பேசணும். அப்ப 500 வருஷத்துக்கு மேல நாங்க இருக்கிறவங்க இங்க பார்ப்பனர்கள், எங்களையா நீங்க தமிழர்கள் இருக்க மாட்டீங்கன்னு பேசினாங்க. இத பொறுத்துக்க முடியாம இது ஒரு இழிவுபடுத்துற பேச்சுன்னு சொல்லி நம்மளை தூக்கி உள்ளவே வச்சிட்டாங்களே நம்ம சமுதாயத்தை சேர்ந்த கஸ்தூரிய. அப்ப இதுக்கு எதிராக அரசுக்கு நாம ஏதாவது அழுத்தம் கொடுத்தாகணும். இங்க இருக்கிற ஜனநாயகவாதிகளுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக தேடி எடுக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி எதிரா இப்ப சிக்கும் அப்படின்னு சொல்லி தேடி எடுத்து இந்த பாடலை நீங்க சொல்ற மாதிரி இது ஐயப்பஜி சேர்ந்ததுக்காக கொண்டு வராங்க. முதல்ல இந்த மார்கழியில் மக்கள் இசைன்னு ஒண்ணு ஏற்படுத்தினாரு இல்லைங்களா? மார்கழியில பஜனை மட்டும் தான் பாடணுன்றதை மாத்தி மார்கழியில மக்கள் இசை மயிலாப்பூர்லயே தொடங்கினாரு பாருங்க இயக்குனர் ரஞ்சித் அவர்கள். அதுதான் மிகப்பெரிய அடி. சனாதனத்திற்கு விழுகிற, பார்ப்பனியத்துக்கு விழுகிற மிகப்பெரிய அடி என்பதே அதுதான் முக்கியமானது. தந்தை பெரியாருடைய காலகட்டத்தில் ஒரு சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டு காண்ற காலகட்டம் 1925 இருந்து இன்னைக்கு 2025. சட்டை போட்டுட்டு பாடக்கூடாது, தோல்ல துண்டு போட்டுட்டு பாடக்கூடாது. தண்டவாணி தேசிகர்னு அப்ப அவரை பாட விடக்கூடாதுன்னு, சட்டை போட்டு பாடக்கூடாது, துண்டு போட்டு பாடக்கூடாது. அப்புறம் பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரிசாமி அவர் போராடி நீ பாடியா, எவன் உன்னை தடுக்கிறான்னு பாக்கலாம்னு சொல்லி சட்டை போட்டு துண்டு போட்டு பாட வச்சான். கே.பி. சுந்தராம்பாள் அவ்வளவு பக்தியாக பாடுவாங்க முருகனை, உருகி உருகி பாடினாலும் பிராமணர்கள் மட்டும்தான் பாடணும். ஆமா, அதனால கே.பி. சுந்தராம்பாள மேடையில ஏற்ற மாட்டாங்க. தியாகராஜ கீர்த்தனை பாடுறதுக்கு பார்ப்பனர் அல்லாதவர்களை சேர்த்துக்க மாட்டான், அழிச்சு விரட்டினான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா தந்தை பெரியார் தமிழிசை மாநாடுன்னு ஒரு மாநாடே போட்டாரு. நீ சாமியை பாடினாலும் பரவாயில்ல, நீ பார்ப்பனர் அல்லாதவனா இருக்க, உனக்கு அங்க மரியாதை இல்ல, தமிழிசையை நீ என் மேடையில பாடு. அதான் பெரியார். அப்படி பாடி அதன் பிறகு மட்டுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அப்படி ஒரு வாய்ப்புகளை கொடுத்து அதன் பிறகு பொது உடைமை இயக்கங்கள்,
விடுதலை சிறுத்தைகளுடைய பாடல்கள், தலித் அமைப்புகளுடைய பாடல்கள், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரிணாமம் அடைஞ்சு இன்னைக்கு மார்கழியில் மக்கள் இசையா அது இன்னும் பெரிய வரவேற்போட வந்துருச்சு இல்லைங்களா? அதை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியும். அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு தொந்தரவு கொடுக்கணுங்கிறதுக்காக இதை கையில் எடுத்து இதை ஒரு டூலா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பாஜக காரங்களுக்கு என்ன நாட்டுல நடக்குதுங்கிறத மறைக்கணுங்கிறது அவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா பெண் உரிமையை பத்தி தான் பாடி இருப்பாங்க. ஜீன்ஸ் பேண்டா புடவையா நானே முடிவு பண்ணி போட்டுக்கிறேன், நர்ஸா டாக்டரா அதையும் நானே இப்ப வந்து சொல்லிக்கிறேன், அந்த மாதிரிதான் அவங்க பெண் உரிமையை பத்தி தான் பேசியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சடங்க காரி துப்பட்டான்னு ஒரு லைன் வரும். அப்படி பார்த்தா கூட இந்த இந்து தர்மத்துல இருக்கிற சடங்குகள் ஃபுல்லாவே பெண்களை இழிவுபடுத்தி தான் இருக்கு. அப்ப அந்த சடங்கே வேணாம்னு சொல்லி தானே பாடுவாங்க. ஆமா, நீங்க புராணங்கள் விடுங்க, புராணங்கள் எடுத்தாலே ஆபாசம் தான், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. யாராவது ஒருத்தர் ஏற்கனவே நம்ம சொல்ற மாதிரி தான், 5 பேருக்கும் மனைவி பாஞ்சாலி, அழியாத பத்தினியும், அது புராணத்துல சொல்றான். ராமர் பிறந்த கதையே குதிரையோட அப்படியெல்லாம் வந்து பரியும், அதாவது உறவு கொண்டு பிறந்தவர் தான் ராமர். அறிவுக்கு ஒப்பாத விஷயங்களை எல்லாம் போட்டு இழிவுபடுத்தி எல்லாத்தையும் கட்டி வச்சிருப்பான். இன்னும் ஒண்ணு என்ன செய்யறான்னா, இசைவாணி அவர்களை வந்து கிறிஸ்தவராக சித்தரிச்சு இங்கேயும் பாடுறாங்க, இவங்க வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்துறாங்க, அப்படி இப்படின்லாம் அவங்க இது பண்ணாங்க. உண்மையில் நீங்க சொன்ன மாதிரி இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், கணவன் இறந்தா மனைவியை தீ வச்சு கொளுத்துற வழக்கம் இந்து மதத்தில் தானே இருந்தது. ஆனா மனைவி ஒழுங்கால கணவர் வேற ஒருத்தர் வச்சுக்கிட்டான், அதுவும் அந்த பாகுபாடு அங்கதானே இருந்தது. வெள்ளைக்காரன் வரான் இந்தியாவில, கேவலமா பாக்குறான் இந்தியாவை. என்னடா இது, அதுவும் குறிப்பா கேரளாவில், இவங்க ஐயப்ப கோயில் சொல்றாங்கல்ல, கேரளாவில் என்னடா ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் மேலாடை அணிஞ்சு மார்பகங்களை மறைச்சிருக்காங்க பெண்கள், இன்னொரு கூட்டம் மேலாடையை அணியில, என்னவா நீங்க எல்லாம் வந்து ரவிக்க போடாம இருக்கிறீங்களே, ஜாக்கெட் போடாம இருக்கிறீங்களேன்னா எங்க சாதிக்கு போடக்கூடாதுங்கிறாங்க. இப்படி ஒரு கட்டமைப்பை பார்த்து காரி துப்பினாங்கல்ல, போட்டாலும் வரி கட்டிட்டு போடணும். ஆமா, முளைவரி சட்டம்னே வச்சிருந்தான். அப்படி அவ்வளவு கேவலமான இதெல்லாம் வெள்ளைக்காரன் பார்த்து என்ன செஞ்சான், நீங்க உங்களுக்கு நாங்க ரவிக்க தரோம், உங்களுக்கு இங்க உடை கொடுத்த சுதந்திரம் இருக்கு. அப்போ விடுதலைக்காக அந்த நேரத்துல மதம் மாறினார்கள். நீங்க ஏன் கேரளாவில கன்னியாகுமரி இந்த சைடெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்கன்னா, வெள்ளைக்காரர்கள் தந்த உரிமைகளுக்காக மதம் மாறியவர்கள் அதிகம். அவ்வளவு இழிவான சடங்கு முறைகளை எல்லாம் இந்து மதத்துல இருந்து, இதெல்லாம் வந்து ஏற்கனவே புரட்சியாளர் அம்பேத்கரா இருக்கலாம், தந்தை பெரியார், பல தலைவர்கள் இதெல்லாம் பேசிட்டாங்க. ஆனா பொதுவாக கருத்து வச்சிருவாங்க, இந்து மதத்தை மட்டும் எதிர்க்கிறாங்க, மத்த மதத்தை. இன்றைய நாள் வந்து நவம்பர் 26, இந்தியாவுடைய அரசியல் சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் ஒப்படைக்கப்பட்டு 75வது ஆண்டு நாள் தொடங்குது. அதே நேரத்தில் இன்றைய நாளுக்கு இன்னொரு சிறப்பு, அரசியல் சட்டத்தில் சாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகளை தந்தை பெரியார் அவர்கள் தீ வைத்து கொடுத்திய நாளும் இன்னைக்குதான். இது ரெண்டுத்தோடையுமே நீங்க இசைவாணியினுடைய இதை ஒப்பிட்டு பாருங்க. ஆர்டிகல் 14 எல்லாரையும் சமம்னு சொல்லு, அது இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில், பாலினத்தின் அடிப்படையில், ஆண் பெண் என்ற பேதம் கூட கிடையாது. பாலினமும் அதுல உண்டு, எல்லாரையும் சமம்னு சொல்லுது. ஆனால் நாடு 75வது அரசமைப்பு சட்ட நாளை கொண்டாடுகிற நேரத்தில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு, பெண்களும் வழிபடலாம், சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பெண்களும் வழிபடலாம், ஐயப்பனுக்கு அது ஒன்றும் விதிவிலக்கல்ல என்று உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாமல், இந்துத்துவ மதவாத சக்திகளுடைய ஆதரவின் அடிப்படையில ஒரு சட்டம் அறிவிக்கப்பட்டும் கூட நடைமுறைப்படுத்த முடியாதத இன்னும் கொண்டாடுகிற நிலையில நாம இருக்கிறோம்ல. கேட்டா பெண்களை தெய்வமா பாக்குற நீங்க தான் பெண்களையும் தீட்டாவும் பாக்குறீங்க. ஆமா, கொண்டாடுகிற நிலையில நாம இருக்கிறோம்ல. அதே நேரத்துல இவங்க எல்லாரும் ஒழிச்சுக்கிற ஒரு இடம் இருக்கு, எங்க பழக்க வழக்கம் காலங்காலமா இருக்கிறது. ஐயப்பனே வந்து பிரம்மச்சரிக்காக தான் அங்க தியானம் இருக்கிறாரு, அங்க இந்த பெண்கள் எல்லாம் வரக்கூடாது, குறிப்பா வந்து மாதவிடாய் காலத்து பெண்கள் வரக்கூடாதுங்கிறது தான் ஐதீகம் அப்படின்னு சொல்லி ஐயப்பனுக்கு புனிதம் கெட்டு போயிடுங்கிறாங்க. இந்த புனிதம் கெட்டு போயிடுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் ஆர்டிகல் 21, 22 பாருங்க. மத வழிபாட்டு தலங்களில் உரிமைகளில் நீங்க தலையிடக்கூடாது, அதைத்தான் பெரியார் தீ வச்சு கொடுத்தான். ஏன்னா அந்த கோயிலுக்குள்ள நான் வருவேன், நீ என்ன சொல்ற, காலங்காலமா எங்க ஆதிக்க சாதி மட்டும்தான், நாங்க தான் இதுக்கு இருக்கிறோம், எங்க புனிதத்துல நீங்க தலையிடாதீங்க.
நாம் பெண்கள் இந்த கோயிலுக்குள்ள வருவோம்போ, காலங்காலமா நாங்க தான் இருக்கிறோம், நீ வராதம்ப. இப்ப இதுக்கு சட்டம் இந்த இடத்துல கொடுக்குதுங்கிறதுக்காக தான் இந்த ஆக்டர் தந்தை பெரியார் கொடுத்தாங்க. இப்ப இதுவும் கேரளாவில் என்னன்னா, எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான தீர்ப்புன்னா அயோத்தி ராமர் கோயில் தீர்ப்பு. அந்த இடத்துல பாபர் மசூதியை இடிச்சிட்டு அங்க ராமர் கோயில் இருந்ததா சொல்லி பிஜேபியினுடைய அரசியலே அங்கதான் தொடங்குது. அந்த ராமர் கோயில்ல அந்த ராமர் கோயில் கட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு திறப்பு விழா நடத்தி எல்லாம் முடிச்சுட்டான். அதுக்கு தீர்ப்பு எப்படி கொடுத்தான்னு தெரியுமா? 5 நீதிபதிகள், உச்ச நீதிமன்றத்துடைய 5 நீதிபதிகளுமே, ஒருத்தர் பிஜேபியில கவர்னர் ஆயிட்டாரு, ஒருத்தர் எம்பி ஆயிட்டாரு, மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிட்டாரு. இப்படி 5 நீதிபதிகளுமே ஒவ்வொரு பொறுப்பு. அதுல ஒரு நீதிபதி தான் சந்திரசூட், முன்னாள் தலைமை நீதிபதி. அவர் தானே சமீபத்தில் சொன்னாரு, கடவுளை கேட்டு நான் ராமர் கோயில் தீர்ப்பு எழுதினேன், அயோத்தியா தீர்ப்பு எழுதினேன்னு. அந்த நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, இங்க ஆய்வுலாம் நடத்தணும். சரி, ஆய்வு ரிப்போர்ட் என்ன வந்தது? ராமருக்கெல்லாம் கோயில் இல்லைங்க. சரி, என்ன கிடைச்சது? புத்த சிலை தாங்க அங்க கிடைச்சது. சரி, அப்புறம் எப்படி தீர்ப்பு கொடுக்குறது? புத்தரோட எழுச்சியும் இந்து மதத்தோட எழுச்சியுமே அயோத்தியில இருந்து தான். ஆமா, அவன் நோண்டுறானா புத்த சிலை தான் கிடைச்சது. சரி, ராமர் சிலை கிடைச்சதா? கிடைக்கலீங்க. கோயில் இருந்ததற்கான அடித்தளம் இருக்கா? இல்லைங்க. சரி, தீர்ப்பு எப்படியா கொடுத்தீங்க? நிறைய பேர் நம்புறாங்க, அதனால இத அயோத்திக்கே கொடுக்கும். அந்த ராமர் கோயிலு தீர்ப்புல சொல்றான், நீங்க நம்பிக்கையின் அடிப்படையில கொடுத்துருக்கீங்க. அந்த ராமர் கோயிலே அந்த அயோத்தியே எப்படி வந்தது தெரியுங்களா? அதாவது சுதந்திர இந்தியாவில முதல் படுகொலை என்பது காந்தியினுடைய படுகொலை. யார் சுதந்திரத்துக்காக போராடினான்னு சொன்னாங்களோ அவர்களை சுட்டுக் கொண்டது கோட்சே என்கின்ற ஒரு பார்ப்பான், RSS பார்ப்பான். அதே மாதிரி இந்த இந்தியாவுடைய பௌத்த அழிவின் வரலாறும் அப்படிதான் தொடங்குது. அரசியல் கொலைம்பாங்கல்ல, அந்த அரசியல் கொலையை செஞ்சவன் புஷ்யமித்திர சுங்கன்கிற ஒரு பார்ப்பான். பிரகத்துல கொலை செஞ்சுட்டு அவர் தன்னையே அரசனா பூரிய பேரரசை அழித்து கூடவே இருந்து நீங்க சொல்ற மாதிரி கொலை பண்ணிட்டு இவன் என்ன செய்யறான்? தன்னையே புஷ்யமித்திர சொன்ன புஷ்யமித்திர சுங்கன் தன்னை அரசனாக அறிவித்துக் கொண்டு அவன் செஞ்ச வேலைலாம் பார்ப்பனியத்தை பிராமணியத்தை நிலைநிறுத்துவதற்காக பௌத்த கோயில்களை அழித்தது. பௌத்த பிக்குகளை படைகள் அனுப்புறாரு. சமண பௌத்த தலங்களை எல்லாம் அடித்து நிரவியது, பார்ப்பனியத்தை எல்லா இடத்திலும் நிறுவியது. அப்ப இந்த சுவடுகளை வச்சுட்டு தான் என்ன செய்யலாம்? அயோத்தி கோயிலுக்கு நான் நம்பிக்கையின் அடிப்படையில கொடுக்குறேன், எந்த ஆதாரமும் இல்லாம அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அரசியல் சட்டம் சொல்லுகிறது 14 படி ஆணும் பெண்ணும் எல்லாம் சமம், எல்லாரும் உள்ள போறதுக்கு வழிபடுவதற்கு உரிமை உண்டுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்தியா போராடுது. எப்படி இருப்பாரு? ஆணும் பெண்ணும் சமம்ன்றது எதிர்த்து போராடுறான். கேரளாவில் நீங்க 1990 போடப்பட்ட வழக்கு அது. 1990 ஒரு பெண்மணி, ஒரு சின்ன பொண்ணுடைய ஏதோ ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமா கோயில்ல போட்டோ போட்டுறாங்க. அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வழக்கு சொல்றான், மகேந்திரன் ஒருத்தன், கேரள உயர் நீதிமன்றத்துல 10 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள போகக்கூடாது, இதை நீங்க தடுக்கணும். கேரள உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது போகக்கூடாதுன்னு. புனிதம்னு. அப்புறம் இளைஞர் வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து 2006 ஒரு வழக்கு போடுறாங்க உச்ச நீதிமன்றத்தில். சட்டம் படிச்சிருக்காமல்ல, அவனுக்கு குத்தம் இல்ல. என்ன சட்டம் சொல்லுது, நீ என்னடா பெண்களை உள்ள விட மாட்டேங்கிறீன்னு. அப்ப 2006 வழக்கு போட்டு அதனுடைய விசாரணையில தான் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பெண்களும் கோயிலுக்குள் போகலாம், வழிபடலாம்னு சொன்ன. பங்காரடிகள் இருக்கிறார்ல, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில், அவர் எதுக்கு பேர் போன? அவர் பல விஷயங்களுக்கு பேர் போனவர், அது வேற. ஆனால் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார், மாதவிடாய் காலத்திலும் பெண்கள் இங்கே வழிபடலாம், அம்மனை வழிபடலாம். பல்வேறு விமர்சனங்கள் அவர் பேர் இருந்தாலும் இன்னைக்கும் இந்து மத வழிபாட்டு தலங்களுக்கு அவரை கொண்டாடுறான்ல, மத புரட்சின்றாங்க, அவர் மத புரட்சிங்கிறான்ல. பங்காரடிகளை ஏத்துக்கிறவன் தானே சங்கி, இன்னைக்கு அவர் கூட போய் நிக்கிறவன் தானே சங்கி. அப்ப பங்காரடிகள் மாதவிடாய் காலத்து பெண்கள் கோயிலுக்குள் வரலாம்னு சொல்றாரு, ஐயப்பன் கோயிலுக்கு போக கூடாதுங்கிறத இங்க பிரச்சனை ஆயிட்டு. நம்ம தோழர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பெண்கள் எல்லாம் போனாங்க, அவங்களுக்கு எதிரா எப்படியெல்லாம் சங்கிகள் வேலை செஞ்சாங்க, எவ்வளவு அடிச்சு விரட்டினாங்க. இதுல இந்த நாடு எப்படி கொண்டாடுதுன்னே தெரியல. வெளிப்படையாக பெண்களை அவமதிக்கிற ஒரு விஷயத்தை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பெண்களை ஏத்துக்கிறாங்க. அதுதான் அதான் என்ன நீங்க சொல்லணும். இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா 5 நீதிபதிகள், பெண்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி. அந்த 5 நீதிபதிகள் ஒரே ஒரு பெண் நீதிபதி, 4 நீதிபதிகள் போகலாம்னாங்க, அந்த ஒரு பெண் நீதிபதி போகக்கூடாதுன்னாங்க. பழக்க வழக்கத்தை மாத்துது. அதான் பெரியார் சொல்லுவா,
பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெண்களே தடைக்கல்லாக இருப்பார். இப்ப இவங்களுக்கு பாட்டுலாம் பிரச்சனை இல்ல. இந்த காலத்துல என்ன பிரச்சனைனா இதை விட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு, இந்தியாவில் நடக்குது. அதையெல்லாம் மறைச்சு பாஜகவை காப்பாற்றணும், RSS காப்பாற்றணும், இந்துத்துவாவை காப்பாற்றணும், இங்க ஆட்சியில இருக்கிற திமுகவை அழிக்கணும். இதுக்கெல்லாம் என்னடா தேவைன்னா ஏதாவது ஒண்ணு தோண்டி எடுக்கலாம். அதுதான் இப்போதைக்கு கரண்ட் எல்லாம் இசைவாணியுடைய அந்த பாட்டு. பெரிய பெரிய பிரச்சனையை மறைக்கிறதுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை. ஆமா, இவங்க மதத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க இப்போ? உத்தரப்பிரதேசத்துல பாருங்க, அதேதான். இப்போ நீங்க நம்பிக்கையின் அடிப்படைன்னு சொல்லி ராமர் கோயில் தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. உத்தரப்பிரதேசத்துல இப்ப பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு உத்தரப்பிரதேசம். அவன் மசூதிக்கு உள்ள இந்து கோயில் இருந்ததுன்னு நோண்ட போயிருக்கான், நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு. அவன் ஆய்வு பண்ண போன உடனே அப்புறம் அவங்க தாக்கி இவங்க தாக்கி 4 பேர் உயிரிழந்து இருக்கிறாங்க. சபரிமலையை புத்த கோயில் ஆகுதுன்றாங்க, அதை ஒத்துப்பாங்க? அதை ஏத்துக்க மாட்டேங்கிறானே. வரலாற்று ரீதியா தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க சபரிமலை வந்து, அதை ஏத்துக்க மாட்டேங்கிறான். நீங்க பாபர் மசூதியை இடிச்சுட்டு அயோத்தினா ஒத்துக்கிறான். இப்போ ஒரு மசூதியை போயிட்டு அதை நோண்டி பாரு, அந்த இடத்துல இந்து கோயில் இருக்குன்னா ஒத்துக்கிறான். ஞானவாபி மசூதிக்கு இந்து கோயில் இருக்குன்னா ஒத்துக்கிறான். ஐயப்பன் கோயிலே புத்தர் கோயில் தான் கேரள அரசு சொல்லுது. யாரும் வந்து தனியா வந்து உட்கார்ந்து பிஹெச்டி பண்ணி தீசி சமர்ப்பிக்கல. கேரள கவர்மெண்ட் சொல்லுது இது புத்தருடைய கோயில். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. இதன் அடிப்படையில் தான் அங்க சாமிய சரணம். ஆமா, சரணம் என்பதே பௌத்த சொல். சாஸ்தா என்பது புத்தருடைய பெயர். எல்லா ஆய்வுகளும் சமர்ப்பிச்சாச்சு. யாரு? அரசாங்கமே சமர்ப்பிச்சாச்சு. இவங்கிட்ட எந்த அடையாளங்களும் கிடையாது. இதிகாச கதைகள் மட்டும். அதை வச்சுட்டு என்ன செய்யலாம்? அதை மறைக்கலாம். என்ன போனா கதைகளும் அறிவியலுக்கு புறம்பாதான் இருக்குது. அது ஏத்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மதவாதத்தின் அடிப்படையில இங்க எல்லாத்தையும் திசை திருப்பணுங்கிறது இவங்களுடைய நோக்கமா இருக்கு. எப்படி உத்தரப்பிரதேசத்துல அவ்வளவு பெரிய கலவரம் நடக்குதோ அதே உத்தரப்பிரதேசத்துல நீங்க 4 இஸ்லாமியர்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. போராட்டம் அடிக்குது, காவல்துறை கட்டாச்சு. அவர் பேர் என்ன? யோகி ஆதித்யநாத். போன வாரம் தாங்க ஜான்சி மருத்துவமனையில 10 குழந்தைகள் உடல் கருகி இறந்து போனாங்க. மருத்துவமனை உள்ள பவர் இதாகி, அதுல யாக்கூப்னு ஒருத்தர், அவர் ஒரு இஸ்லாமியர். தன்னுடைய 2 மகள்களும் குழந்தைகளும் இறந்து போயிடுச்சு, கருகிடுச்சு. அந்த குழந்தைகளை கையில தூக்கிட்டு வந்து வெளியில வச்சுட்டு மீதம் இருக்கிற குழந்தைகளை காப்பாத்தினார். அவர் பேர் யாக்கூப், அவர் ஒரு இஸ்லாமியர். நீங்க ஐயப்பன் கோயிலே பாருங்க, வாஃபர்னு ஒருத்தர் இருப்பார், சமாதி இருக்கும். அவர் வழிபட்ட பிறகுதான் நீங்க ஐயப்பனை வழிபட முடியும். நெல்லை கண்ணன் இருந்தாரு ஒரு பேச்சாளர். வாபர் ஐயப்பர் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கு நீட்டித்து தொலைப்போம்னு எழுதினார். அந்த மாதிரி இங்க இஸ்லாமியர் இந்து ஒற்றுமை இங்க இருக்கு. இந்த மத ஒற்றுமைகளை இவன் சீர்குலைக்கிறதுக்கு சனாதனவாதிகள் எப்பொழுதும் ஏதாவது டூல் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அதே நேரத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதானியை கைது செய்யுங்கடான்னு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு போடுது. எதுக்குடா கைது செய்றீங்க? ஊழல் செஞ்சிருக்கிறான்டா, 2000 கோடி ஊழல் செஞ்சிருக்கான். இந்தியாவில் இருக்கிற அதிகாரிகளுக்கு லஞ்ச பணத்தை கொடுத்திருக்கான். அதனால கைது செய்யுங்கன்னு பிடிவாரன் பிறப்பிக்குது அமெரிக்க நீதிமன்றம். இதை பெருசா பேசாம இசைவாணி பாட்டு. மின்சார கட்டணம் ஏன்டா உயருதுன்னா, அதானி சொல்ற விதையில தான் மின்சார கட்டணம் இருக்கணும்னு கையெழுத்து போட்டு விட்டாங்க எடப்பாடி பீரியட்லயே. இப்ப அதானி செஞ்ச ஊழலுக்கு எல்லாம் சேர்த்து மக்கள் தலையில தான் முடியுது. LICல பணம் போட்டு வச்சிருக்கான். அதானி ஊழல் சொன்னா பங்கு சந்தையில அவன் பங்கு குறையும். LIC பங்கு எங்கடா போட்டிருக்கானா போய் அதானிகிட்ட கொடுத்துருக்கான். மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை பேசுங்கடா நாட்டுலன்னா, இசைவாணி பாடின பாட்டை 2 வருஷத்துக்கு கழிச்சு தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஏதாவது ஒண்ணு வந்து டைவர்ட் பண்ணுங்கிறது. மகாராஷ்டிரா தேர்தல்ல முழுக்க தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு சாதகமா இருந்து அந்த வெற்றியை கொடுத்துருக்காங்க. அதை பேசுங்கன்னா அதை யாரும் பேசல. கச்சா எண்ணெய் விலை உலக அளவுல குறைஞ்சிருச்சு. ஆனா பெட்ரோல் டீசல் விலை இன்னும் குறைக்காம வச்சிருக்கிறாங்க. அதை பத்தி பேசல. அவசியமானதை பேசல, அவசியமானதை பேசுறாங்க. அதுக்கு அதை திட்டமிட்டு வேலையெல்லாம் செய்து கொண்டு ஐயப்பனை வச்சுட்டாங்க. மக்களுக்கு தெரியாம பார்த்து இந்து சட்ட மசோதா இல்லைன்னா நீங்க பெண்களுடைய உரிமை கிடையாது. எதற்காக புரட்சி அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி போட்டாரு? பிற்பட்ட மக்களுக்கு ஒதுக்கீடு இல்லை. எல்லா பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை, வழிபாட்டில் சம உரிமை, பெற்று தத்தெடுக்கிற உரிமை, எவ்வளவு பெரிய சீர்திருத்த விவாகரத்து உரிமை, இத்தனை உரிமைகளையும் பெண்களுக்கு வேணும் சொல்லி அதை மறுத்தவங்க யாரு? உயர் சாதியினர், பிராமணர்கள்.
ராஜேந்திர பிரசாத், இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத், அவர் சொன்னாரு, நீயே சட்டம் போட்டு எடுத்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன்னாரு. ஒரு குடியரசோட வேலை கையெழுத்து போடணும், ஆனா போட மாட்டேன்னாரு. வல்லபாய் பட்டேல் சொன்னார், ஐயோ நான் விடவே மாட்டேன், 3000 கோடி செலவு வச்சிருக்கிறாங்களே, அது எப்படி பெண்களுக்கு நீங்க உரிமை கொடுக்கலாம்னு கேட்டாங்க. அம்பேத்கருடைய உருவமையும் நேருடைய உருவமையும் போட்டு கொளுத்துனாங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியில. இன்னைக்கு மோடி அப்படியே உழுந்து வழங்குறாரு சட்டத்துக்கு முன்னாடி, அம்பேத்கர் முன்னாடி. எல்லாம் நடிப்பு. கான்ஸ்டியூஷன் புத்தகத்தையும் தொட்டு வணங்குறாரு, பகவத்கீதையும் தொட்டு வணங்குறாரு. ஆமா, அங்க நிறைய பேர் யாருக்கும் பகை இல்லாம போயிடுவாங்க. தமிழ்நாட்டுல விஜய் மாதிரி இந்த பக்கம் பகவத்கீதை வாங்கிப்பாங்க, இந்த பக்கம் கான்ஸ்டியூஷன் வாங்கிக்காங்க. அது மாதிரி அது நரேந்திர மோடியில இருந்து எல்லாம் பண்றதுதான். ஆனால் பெண்களுக்கு உரிமை கொடுக்க கூடாதுன்னு இந்த நாட்டுல ஒரு தீர்ப்பு வருது, அதை இன்னமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த பாட்டை முதல்ல கட் பண்ணி போடுவான். பெரியார் தமிழை காட்டுமராண்டி மொழி என்றார், ஏன்டா அவர் காட்டுமராண்டி மொழினார்னு சொல்ல மாட்டான். பெரியார் திருக்குறளை மலம்னார், ஏன்டா சொன்னாரு சொல்ல மாட்டான். இப்ப சமீபத்துல பாருங்க, புதிய குரல் ஆசிரியர் ஓவியா அவங்க ஒரு மேடையில பேசுறாங்க நிகழ்ச்சியில, தேவேந்திர குல வேளாளர் மக்களை பெயரை மாற்றி அவங்க போனாலும் கூட இன்னமும் அவங்க சாதியின் அடிப்படையில கீழாதான் பார்ப்பனர்கள் வச்சிருக்கிறாங்கன்னு பேசுறாங்க. அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி பாஜகவை சேர்ந்த அந்த நாராயணன் திருப்பதி அவர் போட்டு, இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், முழு கருத்தை போடாத அந்த அதை மட்டும் அப்படியே எடுத்து போட்டு நடவடிக்கை எடுங்கள். கருப்பர் கூட்டம் சேனல என்ன பாடுபடுத்தி வச்சாங்க போன ஆட்சியில, பொம்மை ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. எங்க மதம் புண்பட்டுச்சு, கந்த சிருஷ்டி கவசத்தை ஆபாசமா பேசுறாங்க சொல்லி கந்த சிருஷ்டி கவசத்தை தான் பேசினாங்க. அவங்க கந்த சிருஷ்டி கவசத்தை ஆபாசமா பேசல. இத்தனைக்கும் தோழர் இசைவாணி அவர்கள் இன்னும் அந்த கதையே சொல்லல. நீங்க அவனேதான் சொல்லுங்களேன், ஐயப்ப யாருக்கு பிறந்தான், ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன், அவனை சொல்லுங்க. குழந்தைகள் நம்புமா, பாடம் எடுக்க முடியுமா, அதையெல்லாம் கூட சொல்லல. பெண்கள் உள்ளே போனால் என்ன, இங்க இருக்கிற மேல்மருவத்தூருக்கு போக முடியுது, சபரிமலைக்கு உள்ள விடக்கூடாதுங்கிற இன்னும் பெண்களை வைத்து அதை சொல்ல வைக்கிற. இப்படியெல்லாம் இவர்கள் ஏதாவது ஒன்றை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக தமிழர் பண்பாட்டை கெடுக்கிறாங்க, நாகரிகத்தை கெடுக்கிறாங்க. இந்து மதத்தை புனிதம் எங்க இருக்கு, அங்க புனிதம்னு ஒண்ணு இருந்தா தானே கெடுக்கிறது. ஆபாசங்களும் அடக்குமுறைகள், பிறப்பின் அடிப்படையிலேயே பெண்கள் பலவீனமானவர்கள், அவங்க யாரையாவது இழுத்துட்டு ஓடி போடுவாங்க. எழுதி வச்சிருக்காங்க மனு தர்மத்துல, அவங்கள்ட்ட உஷாரா இருங்கிறான். மனு தர்மத்துல எழுதி வச்சிருக்கான். கூட பிறந்தவங்களா இருந்தா கூட அவங்க கூட தனிமையில இருக்கக்கூடாது, பக்கத்துல உட்காராதீங்கிறான். இதையெல்லாம் எடுத்து தந்தை பெரியார் காட்டினார், புரட்சியாளர் அம்பேத்கர் காட்டினார். அதனால நாங்க தாடிக்காரன் பேத்தின்னு பாட்டு பாடுனா, அதுவும் இசைவாணி பாட்டு பாடுனா, ஆமா மார்கழியில் மக்கள் இசை மேடையில நின்று பாட்டு பாடுனா, என்னடா இது பஜனை சத்தம் கட்டிருந்த இடத்துல மார்கழியில் மக்கள் இசைன்னு போட்டு எளிய மக்களினுடைய இசையை கேட்க வைக்கிறாங்க. புரியாத மொழியில பாடிக்கிட்டு இருந்தோம், வெறும் கடவுளை போற்றிக்கிட்டு இருந்தோம். உன் கடவுளையே கேள்வி கேட்கிற பாடல்களை மார்கழியில் மக்கள் இசைன்னு, அதுவும் பெண்களை விட்டு பாட வைக்கிறாங்க. நாங்க ஆண்களே மேடலை ஏற்ற மாட்டோம், பெண்களை விட்டு ஆண்களோடு இருந்து பாட வைக்கிறாங்க. இதையெல்லாம் அவர்கள் எப்படி எதிர்ப்பது என்று தெரியாமல் இருந்தார்கள். அதனால இப்ப என்ன செய்கிறது, சரி இப்ப ஒண்ணு கிடைச்சிருக்கு, இதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டும், அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த அரசியல் எல்லாம் யாரையோ காப்பாற்றுவதற்காக திட்டமிட்டு இந்துத்துவவாதிகள் செய்கிற பரப்புரை தானே தவிர, அவர்கள் அடிக்க அது மேலும் எவ்வளவு உயரத்தை நம்ம அடிக்கிறோமோ அது உயர்வதை போல இசைவாணி அவர்களுடைய பாடலும் அதனுடைய கருத்துக்களும் தொடர்ந்து மக்களிடத்திலே பேச பொருளாம் போய் சேரணும். நம்மளே ஒரு கான்செப்ட பேசணும். மார்கழி மக்கள் இசையில இந்த பாட்டு அங்க மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப இவனை பரப்புறதுனால எல்லா இடத்துக்கும் போய் சேருது இல்ல, அதை கேட்டு மக்களே தெரிஞ்சுப்பாங்க. அவன் மகள்கிட்ட போட்டு காட்டுட்டோம், அது கேட்காதா, என்னப்பா இது, அவன் அப்புறம் பொண்ணுகிட்ட உட்காந்து சொல்லுவான், வேற வழி இல்லமா காசு வாங்கிட்டோம், அதனால ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கு, இல்லைன்னா இந்த காவி துண்டை போட்டுட்டோம், ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் யதார்த்தம். அப்ப இந்த பாடல் போய் சேருது அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். அவர்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. சரிங்க, வேறொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.